ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரியாக பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 5 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 2 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பவும் சில மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கும் தனித்தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி வீடியோவா நம்ம மேக் பண்ண போறோம். சோ உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க இந்து சமயத்துறை டிபார்ட்மெண்ட்ல வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேணும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல இருந்து அணைக்கட்டு வட்டத்துல இருந்தா நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 16/7/2024 சாயந்தரம் 5:45 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்டோட போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மெய்காவலர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 11,600 முதல் 36,800 சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இணையதளம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க இந்த லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிடும். அதே மாதிரி விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களை இணைத்து செயல் அலுவலர் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் வெட்டுவானம் அணைக்கட்டு வட்டம் வேலூர் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 16/7/2024 சாயந்தரம் 5:45க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயது நிரம்புறாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அப் டு 45 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அலுவலகத்துக்கோ இல்ல அந்த திருக்கோவில் அலுவலகத்திலே நீங்க டைரக்டா போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போட்டோ இருக்கிற இடத்துல புகைப்படம் மட்டும் ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணிக்க, தந்தை பேர் கொடுத்துருங்க, கரண்ட் அட்ரஸ், இந்த அட்ரஸ் ப்ரூஃப் மென்ஷன் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய போன் நம்பரை கொடுத்துருங்க. நீங்க ஆனா பெண்ணா, திருமணம் ஆனவரா இல்லையா, தேசிய இனம் அதாவது ஜாதி சான்றிதழ் நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். பிறந்த தேதி பர்த் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதர தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி திருக்கோயிலும் பணிபுரிந்த அனுபவம் ஏதாவது இருக்குதா இல்ல பிற நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா பணிபுரிந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். நன்னடத்தை சான்றிதழ் பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க பயின்ற காலேஜா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் அங்க போய் அந்த டாக்குமெண்ட் வாங்கி அதே இங்க மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அது பதிவு செய்யப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா, தண்டனை வழங்கப்பட்டுள்ளதா, குற்ற ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி ஆமுன்னா அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். இல்லைன்னா நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம், எந்த தெரு, உங்களுடைய தந்தை பெயர், மேரேஜ் ஆச்சுன்னா கணவர் பெயர், சோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணி நாள், இடம், சிக்னேச்சர் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பணும். இது பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த விளம்பர செய்தியும் இதுல கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமய அறநிலையத்துறையில இருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இனிமேல் எவ்ரி வீக் ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து வரக்கூடிய இந்து சமையல்ல இருந்து எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வாரந்தோறும் ஒரு வீடியோ வரப்போகுது. இதுல இருந்து நீங்க உங்க ஊர் மாவட்டத்துக்கும் நீங்க வேலைவாய்ப்பு நீங்க தெரிந்து கொள்ளலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.